கிரிக்கெட் 2.0 எஸ்எஸ்டிவி ஃபேன்ஸுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் T20 வேர்ல்ட் கப் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்ட் கப்பில் மொத்தமாக 20 டீம்ஸ் ஆடுறாங்க. அதில் 4 குரூப்பாக பிடிச்சிருக்காங்க. ஏ குரூப், பி குரூப், சி குரூப், டி குரூப். அதில் 4 குரூப்பில் இந்தியா ஏ குரூப்பில் இருக்காங்க. பாகிஸ்தானோட கொஞ்சம் ஈஸியான குரூப். மொத்தமாக இந்த வேர்ல்ட் கப்பில் 4 மேட்ச் ஆடுறாங்க இந்தியா. அதில் மொத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. அது அப்படியே பெல் கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பிளேயிங் 11 ஃபார் இந்தியா. ஸோ பார்த்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாவோட ரோல் என்ன பார்ப்போமா? அவரோட ரோல் என்னென்னா, பவர் பிளேயில் சாக்ரிஃபைஸ், அவர் அடிக்க தான் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ 20 to 30 ரன்ஸ் அடிக்கணும் பவர் பிளேயில், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்ட் கேப்டன்ஸில் பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும். செகண்ட் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், அவரோட ரோல் என்னன்னா 30 to 40 ரன்ஸ் பவர் பிளேயில் அடிக்கணும். அது தாண்டினாலும் யூஸ்ஃபுல் தான். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து கொஞ்சம் பார்த்து ஆடினாலும் யூஸ்ஃபுல் தான். தேர்ட் நம்ம விராட் கோலி, அவரோட ரோல் 2ஆக பிரிப்பாங்க. சப்போஸ் விக்கெட் வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆடிடுவாங்க, வேணாமல் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு போகணும். இல்லைனா சப்போஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அதே ரன் ரேட்டில் போகணும். நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், அவரோட ரோல் என்னன்னா மிடில் ஓவர்ஸில் வர ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு எப்பவுமே மிடில் ஓவர் ரன் அடிச்சா தான் டெத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். நம்பர் 5 ரிஷப் பண்ட், அவரோட ரோல் 15 to 20 ஓவர்ஸில் ஆடினார்னா 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் 30 to 40 ரன்ஸ் அடித்தா பவுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா, அவரோட ரோல் பவுலிங் அண்ட் பேட்டிங் குரூஷியலாக இருக்கும். ஏன்னா 2 to 3 ஓவர்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4th மெயின் பவுலராக பேஸ் பவுலரில் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். அண்டு பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அவரோட ரோல் 4 to 4 ஓவர்ஸ்க்கு போடுவார்னா 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்கணும். கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக போட்டால் விக்கெட் எடுக்கலாங்க. பேட்டிங் சான்சஸாக நல்லாயிருக்கும். குல்தீப் யாதவ், அவரோட ரோல் என்னென்னா 4 ஓவர்ஸ் போடுவார், 3 to 4 விக்கெட் எடுத்தே தீர்னு கட்டாயம் இருக்குது. ஓகே, இப்போ ஆடுறது கூட உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பும்ரா, அவரோட ரோல் என்னென்னா பவர் பிளேயில் 1 to 2 ஓவர்ஸ் போடலாம், இல்லை 1 ஓவர் போடலாம். இல்லை மிடில் ஓவர்ஸில் ஒன்று டெத்தில் வச்சு போடலாம், 2 ஓவர்னு கரெக்டாக இருக்கும். பட் விக்கெட்ஸ் எடுக்கதே தீரணும். 10 அர்ஷ்தீப் சிங், அவரோட ரோல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பவர் பிளேயில் 2 டெத்தில் 2 எக்ஸ்ட்ராஸை குறைச்சிக்கிட்டாலே குட் பவுலர். யாக்கர்ஸை கொஞ்சம் நெயில் பண்ணணும். நம்பர் 11 சிராஜ், அவரோட ரோல் பவர் பிளேயில் 3 ஓவர் போடணும், டெத்தில் ஒரு ஓவர், மிடில் ஓவர் போட்டு முடிச்சிடலாம். சாஹேல் இந்த பிளேயிங் லெவனில் வருவாரான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பிச் தான். இந்தியா ஆடுற மேட்ச்லாம் ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்ல வேண்டியிருக்கு. திஸ் ஆர் தட் மூமெண்ட் சிவம் டுபேக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியாவா, இல்லைனா ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனா, இல்லை ரவீந்திர ஜடேஜாவா, இல்லை அக்சர் பட்டேலா, இவங்க யார் உள்ளவர்னு யார் வெளில போகணும் கமெண்ட்டில் சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்டில் சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு போயிடுங்க.